வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதை நோட் எடுக்கணும்னா எப்படி நமக்கு தெரியும்னா, இப்போ நான் தான் கொஷின் எடுக்கிறேன்னா நான் சொல்லணும், ஏன்னா ஹிஸ்ட்ரி 9th ஹிஸ்ட்ரியில் இந்த பேஜில் அஸ் பர் சிலபஸ் நான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் யாரும் போக போகிறதில்ல, கொஷின் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பேஜ் படிச்சிருப்போம், ஒரு பேஜ் நான் எடுத்திருப்பேன். ஒரு பேஜ் படிச்சிருப்போம் 3 வரியில் எழுதுறோம். அதான் செகண்ட் அட்டம்ப்ட்டு 2016 கொடுக்கும்போது ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி எல்லாமே வரி வரியாக ஒவ்வொரு வரியும் உட்காந்து நான் இம்பார்ட்டன்ட் தான், இது இம்பார்ட்டன்ட் ஆகும், இது எனக்கு அப்போ எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எது கீ பாயிண்ட்ன்ற. இப்போ டிஎன்பிஎஸ்சினா நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் சேவ் ஆச்சு, எனக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆச்சு, ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக எக்ஸாம் அப்போ வந்து நம்ம வந்து அந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எதெல்லாம் கீ பாயிண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நான் எழுதவே மெயின்ஸ் கிளியர் ஆகலன்னு சொன்னேன். செகண்ட் அட்டம்ப்ட்க்கு புக்கே எடுக்கல, ஃபுல்லாக வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், 2018 பேட்ச் குரூப் 1 டைரக்ட் டிஎஸ்பி ஆஃபீஸர். 5 years என்னோட சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி 6 years சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இனிஷியலாக நான் சொன்னேன் உங்களுக்கு, டேரெக்டாக ஏதோ கைடு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். புக்கே நான் படிக்கவே இல்லை. கைடு பார்த்தோன்னா டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு என்ன சொல்கிறது சிஸ்டமேட்டிக்காக இல்லை, படிக்கிற மாதிரி இல்லை, நம்மளுக்கு ஞாபகமே இல்லை எனக்கு. அப்புறம் தான் புக்கை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது வந்துன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதை நோட் எடுக்கணும்னா எப்படி நமக்கு தெரியும்னா பழைய கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது மட்டும்தான். ஸோ ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் கொஷினாக கேட்குறாங்க, எதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் பேப்பர்ஸ் பார்ப்போம் நிறைய. ஸோ அதில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எது கொஷினாக பார்க்கணுன்ட்டு. அதே மாதிரி இன்ஸ்டியூஷனில் வந்து நான் மெயின்ஸ் இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறேன். அங்கே போகும்போது வந்து இப்போ ஒரு 100 மார்க்ஸ் வைக்கிறாங்கன்னா ஒரு 90 எடுக்கிற ஸ்டூடெண்ட்டோட கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸுமே வச்சுருப்பாங்க எங்களுக்கு, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஒரு கொஷனுக்கு வந்து அவங்க எப்படிலாம் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு அக்பர்னு கேட்டால் கூட அந்த அக்பருக்கு வந்து எதெல்லாம் எந்த வாரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே டிக் பண்ணுவாங்க. அதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பழைய கொஷின் பேப்பர் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் அவங்க எழுதின பேப்பர்ஸு, ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர்ஸ்லாம் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அதை போய் பார்க்குறோம். இதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டோம் இல்லை ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த கீ நோட்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு இருக்கோம். ஸோ அதனால் சப்ஜெக்ட் வைஸ் ஒரு நோட்ஸ் நம்ம கண்டிப்பாக போட்டுட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் என்ன பண்ணுவோம், சிலபஸ் என்னென்னு கையில் எழுதிடுவோம். கைப்பட எழுதணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம சிலபஸ். ஹிஸ்ட்ரியில் வந்து சிலபஸ் எனக்கு என்ன, மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன இருக்குது, மிடிவல் இந்தியாவில் என்ன இருக்குது, ஏன்ஷியண்ட்டாக நம்ம என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எழுதிட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலாக மாடர்ன் இந்தியாவில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கிறேன். ஆக்சுவலாக நான் 1807 ரிவோல்ட்டை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா அந்த எழுதி வச்சுட்டு என்றைக்கு நடந்த ரிவோல்ட்டு இயர் போடுவோம். ஒரு வாரனாலே அந்த வாருக்கு வந்து தலைமை தாங்குவாங்க. யார் அந்த தலைமை, எத்தனை பேர் வந்தாங்க, இதான் கீ பாயிண்ட்ஸு. எத்தனை பேர் வந்தாங்க, இனிஷியலாக அந்த வாரம் வந்து யார் வின் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கான்குயர் பண்ணுவாங்க, ஏதாவது பட்ட பேர் வரும் அவங்களுக்கு, அது சிறப்பு பேர்கள் கிடைக்கும். அந்த வாரில் வின் பண்ணது மூலமாக ஏதாவது சிறப்பு பேர் இருக்கா, இந்த வாரோட சிறப்பு தன்மை என்ன, அது ஷார்ட்டாக ஒரு வேர்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்படி சும்மா வந்து நம்ம வந்து அந்த வார்த்தையை மட்டும்தான் எழுதிக்கிட்டே வரோம், படிப்போம். இவ்வாறு அங்கே வந்து சென்று இந்த மாதிரி வந்து போர் தொடுத்து இவ்வாறு நம்மளுக்கு வந்து வர்ணனையாக கொடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். நமக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வானுக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு இதில் வந்து ஒரு பெரிய பெரும் படையாக திரண்டு அங்கே வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ அப்படி நிறைய வர்ணனையாக இருக்கும். அதெல்லாம் படிச்சிட்டே இருக்கும். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் வந்து என்ன வருது அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டே வரணும். ஸோ நம்ம வாசிக்கும் பென் இங்கே இருக்கணும், அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். இப்படியே ஃபஸ்ட் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ செகண்ட் டைம் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த நோட்ஸை மட்டும் பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். 1807 இந்த வாரம் இவர் தலைமையில் இவ்வளோ பேரை வின் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இந்த சிறப்பு பேர் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அடுத்த கொஷின் இது பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அதோட ஹாஃபாக கம்மியாகிடும், குறைஞ்சிரும். உங்களுக்கு ஒரு 1 hour நம்ம ஒரு கொஷின் ரீட் பண்ணோம்னா நீங்கள் ஒரு 10 minutesல மோர் தென் ஹாஃப் ஒரு 10 minutesல அந்த பாயிண்ட்ஸை ரீட் பண்ணாலே கிடச்சிரும் உங்களுக்கு. அடுத்த புக்கை உட்காந்து ஃபுல்லாக ரீட் பண்ண அவசியம் இல்லை. இந்த நோட்ஸை மட்டும் கையில் இருந்தாலே போதும். ரிப்பீட்டடாக அதவே ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எதெல்லாம் கீ பாயிண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பழைய கொஷின் பேப்பரும் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணாலும் ஈஸியாக நம்ம இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியா நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ டிஎன்பிஎஸ்சினா நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரினா மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு இல்லை.
வேர்ல்டில் நடக்கிற ஹிஸ்ட்ரியோ இப்போ நம்ம வந்து சொல்கிற மாதிரி ரஷ்யன் ரெவல்யூஷனோ நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து சிலபஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் சிலபஸ் ஓரியன்டாக போக முடியும். சிலபஸை தாண்டி அவங்க கொஷின் கேட்க போகிறதே இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் தி ஹாவ் டு ஒரு கொஷின் எடுத்திருக்காங்கன்னா அந்த கொஷினை வந்து சிலபஸ் சிலபஸ் எந்த பேஜ்லேருந்து எந்த புக்கில் எடுத்தான்ற ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கொஷின் எடுக்கிறவங்க. இப்போ நான் தான் கொஷின் எடுக்கிறேன்னா நான் சொல்லணும், ஏன்னா ஹிஸ்ட்ரி 9th ஹிஸ்ட்ரியில் இந்த பேஜில் சிலபஸ் நான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். அப்போ இருக்கும்போது வந்து நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் யாரும் போக போகிறதில்ல, கொஷின் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஸோ அதனால தான் வந்து என்னென்னா சிலபஸ் நம்ம தெரிஞ்சால் தான் சிலபஸ் ஓரியன்டாக நம்ம போயிட்டே இருக்கோமா, நம்ம சிலபஸை கவர் பண்ணிட்டோமான்றத மைண்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக எதையாவது நம்ம கவர் பண்ணனா கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ டு த சிலபஸ் நம்ம படிக்கிறோமான்ட்டு நம்ம நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கிறத விட தேவையில்லாத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது நம்ம எக்ஸாமுக்கு டைம் வேஸ்ட் தான். அதுக்காக நம்ம சிலபஸ் ஓட்டி நம்ம படிக்கணும். நோட் மேக்கிங்கில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்கவே எழுதிக்கிட்டு இருப்பேன். இங்கே புக்கு இருக்க சிலபஸை இன்னொரு புக்கு எழுதுகிற மாதிரி வரி வரியாக ஒவ்வொரு வரியும் உட்காந்து நான் இம்பார்ட்டன்ட் தான், இது இம்பார்ட்டன்ட் ஆகும், இது எனக்கு அப்போ எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எது கீ பாயிண்ட்டுன்ற டக்குன்னு வந்து அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோ அந்த புக் பழைய கொஷின் பேப்பர் நான் இனிஷியலாக கொஞ்சம் பார்க்காம இருந்தேன். ரெஃபரன்ஸு நோட்ஸும் பார்க்காதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் படிச்சிருப்போம், ஒரு பேஜ் நான் எடுத்திருப்பேன். அதில் கீ இல்லை ஆக்சுவலாக. ஒரு பேஜ் படித்தாலும் 3 வரியில் எழுதுறோம், அதான் வந்து நோட்ஸ்னு அர்த்தம். அந்த 3 வரியில் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும், அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணவும் தெரிஞ்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸு இதுதான் கீ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து மார்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியலாக இல்லாமல் நான் வாட்டிக்கு அப்போ அதெல்லாம் எழுதுறது டைம் வேஸ்ட்டு. நமக்கு இன்னொரு புக்கு புதுசாக எழுதுகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு புக்கை படிச்சுட்டு இன்னொரு புக்கு அதையே பார்த்து ஒரு புக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். இது நம்ம டைம் வேஸ்ட் தான். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து இனிஷியலாக அப்படி பண்ணேன். அப்புறம் தான் நம்ம எல்லா ரெஃபரன்ஸும் பார்க்கும்போது எனக்கு வந்து எது கீ பாயிண்ட்ஸ்ன்ற அந்த ஒரு புரிதல் அதிகமாக கிடச்சி நான் ஈஸியாக டக்குன்னு கீ பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்மார்ட் நோட் தான், அதுதான் வந்து வெரி கீ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் நம்ம எழுதுறது தான் ஸ்மார்ட் நோட். ஆக்சுவலாக அந்த கீ பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கறது மூலமாக எது கீ பாயிண்ட்டாக கேட்பாங்க எப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. கீயை வச்சு நம்ம வந்து இது 1 மார்க்னா இதெல்லாம் எழுத போகிறேன், 5 மார்க்ஸ்னால் இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செக்ரிகேட் பண்ணிக்கணும். எக்ஸாம் அப்போல்லாம் புக்கே பார்க்கல ஆக்சுவலாக. ஒரு ஒன்ஸ் நான் புக்கை பார்த்து நோட்ஸ் எழுதுனாலும் சரி, அதுக்கடுத்து புக்கே எடுக்கலை, ஃபுல்லாக நோட்டை வச்சு தான் ரிவிஷனு, நோட்டை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸாம் அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எழுதும்போது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதான். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நான் எழுதவே மெயின்ஸ் கிளியர் ஆகலன்னு சொன்னேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண நோட்டு தான். செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு புக்கே எடுக்கல, ஃபுல்லாக வந்து நோட்ஸ் வச்சு. ஏன்னா புக்கு நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த முக்கியமான பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். இனி எனக்கு புக்கு கேரி பண்ண அவசியம் இல்லை எனக்கு. ஸோ நோட்ஸ் மட்டும் தான். டைம் சேவ் ஆச்சு, எனக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆச்சு. ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. தொடர்ந்து நம்மளுக்கு 3 எக்ஸாம் நடக்குவாங்க, மெயின்ஸ் 3 நடத்துவாங்க. ஒரு 10 days பிஃபோரில் உட்காந்து ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். வாஸ்ட் போர்ஷன் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது திருப்பி புக்கை வச்சு நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது. எனக்கு கீ நோட்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ணுறது, மல்டிபிள் ரிவைஸ் கூட பண்ணிக்கலாம், நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். செகண்ட் அட்டம்ப்ட்டு 2016 கொடுக்கும்போது ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி எல்லாமே என்னோடய நோட்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி நான் கிளியர் பண்ணேன். இப்போ வந்து 6th 12th ரீட் பண்ணுறேங்க ஆக்சுவலாக. ரீட் பண்ணும்போது வந்து 6th வந்து உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அண்டர்ஸ்டாண்டிங்கு உங்களுக்கு அதை ரீட் பண்ணால் தான் ஃபர்தர் அதர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம நீட்டாக போக முடியும். ஸோ அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது உங்களுக்கு 9th 10th 11th வரும்போது அதில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அதை நம்ம வந்து பழைய கொஷின்ஸில் பார்க்கும்போது இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ரெஃபர் பார்க்கறதுனால நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ காமராஜ் எடுத்துகிட்டா கூட நம்ம பேர் என்னென்ன எந்தெந்த இயர் சிஎம் அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிட்டா போதும். நம்ம அந்த பாயிண்ட் வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நோட் மேக்கிங் வந்துன்னா கிறிஸ்பாக இருக்கணும், டு த பாயிண்ட் இருக்கணும், கீவேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். வள நம்ம புக்கவே திருப்பி வந்து புக்கில் இருக்க வேர்ட்ஸ் அப்படியே எழுதக்கூடாது. ஆக்சுவலாக அதில் என்ன மெயின் வேர்டு கீவேர்டு அதை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது கரெக்டாக டக்குன்னு அந்த வேர்டு படித்தோமே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிலபஸையும் அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் சரி, ஒட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா எழுதிக்கிட்டாலும் சரி, சிலபஸையும் அதை வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸோடய வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வச்சுக்கோங்க. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.